இரவாமை. இது இன்னும் மிகவும் சிறந்த உயர்ந்த பண்பை, அறிவின் தன்மையை, ஆக்கத்தை உணர்த்துவது இரவாமை என்பது. உடல், உயிர், அறிவு, ஜீவகாந்தம், இந்த நான்கையும் நல்ல முறையில உணர்ந்து கொண்டால் ஒரு மனிதன் இந்த தன்மையினாலே உயிர் உடலிலே தேங்கி நிற்கிறது, தங்கி நிற்கிறது, எவ்வாறு உயிர் இருக்கிறது, அந்த உயிர் இயக்கம் நடைபெறுகிறது, அதிலே அறிவு இயக்கம் எவ்வாறு நடக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அந்த உயிரையே அறிவால் நடத்தத்தக்க வல்லமை, தெளிவு, ஆற்றல் மனிதனுக்கு உண்டாகிவிடும். ஆகவே இந்த உடலை விட்டு உயிர் அவனுக்கு தெரியாது போய்விட்டது என்ற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது, அந்த நிகழ்ச்சியே நடக்கக்கூடாது. அவனுக்கு அவன் அறிவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். உயிர் பிரிவது என்று சொன்னால் அவன் விரும்பினால் அல்லாது அந்த உடல் கீழே விழக்கூடாது. ஏனென்றால் மனிதன் ஒரு பெரிய நோக்கத்தோடு பேராற்றல் பெற்றவனாக பிறந்திருக்கிறான். அறிவை வளர்த்து முழுமை பெற்று எல்லாம் வல்ல இறைநிலை உணர்ந்து அதோடு ஒன்றி கலந்து உறவாகி இயற்கையோடு இயற்கையாக இணைந்துவிட பேராற்றல் பெற்றவன் மனிதன். அந்த நோக்கத்தை ஈடேற்றுவதற்கு இதுவரையில தெரிந்தோ தெரியாமலோ 3 விதமான ஒரு குற்றங்களை, களங்கங்களை அவன் அறிவிலே பெற்றிருக்கிறான். தன்முனைப்பு, பழிச்செயல் பதிவுகள், மயக்கம் என்ற 3. இந்த தன்முனைப்பையும் பழிச்செயல் பதிவுகள் என்ற வினைப்பதிவுகளையும் மயக்கம் என்ற ஒரு நிலையும் மாற்றி தெளிவு பெற வேண்டும். இந்த 3 களங்கங்களையும் மாற்றி தூய்மை பெற வேண்டும். அறிவை அதன் மூலமாக முழுமையாக்கி கொண்ட போது இறைவனே அறிவாக இருப்பதை அவன் உணர்ந்து கொள்வான். அந்த நிலையிலே அறிவை உணர்ந்து கொள்ளுகிறான், இறைநிலையை உணர்ந்து கொள்ளுகிறான், உயிரை உணர்ந்து கொள்ளுகிறான், உடலை உணர்ந்து கொள்ளுகிறான். இதற்காகவே எடுத்த பிறவி. மத்தியில உயிர் போய்விட்டது என்று சொன்ன நட்டம். பிறவி எடுத்த பயன் அடைய முடியவில்லை. ஆகவே மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்ல ஒரு பேராற்றல் உயிரை உணர்ந்து, உயிர்கலையை உணர்ந்து அதை தன் விருப்பம் போன்று நிலைநிறுத்தி கொண்டு எப்பொழுது இந்த உடல் தேவையில்லையோ அப்பொழுது உடலை போட்டுவிட வேண்டும். தானாக மரணம் என்பது சம்பவிக்க கூடாது என்ற நிலையிலே ஜீவசமாதி என்ற ஒரு முறையை வகுத்திருக்கிறார். உயிரோடு உயிரை உடலிலேயே சோர விட்டுக் கொண்டு அறிவை மாத்திரம் அகன்று 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 பேராதார பெருநிலையோடு இணைந்து விட்டு அது சுருங்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய அந்த விரிவு நிலையே இருந்து ஒன்றி கலந்து விடுவது அறிவை. உடல் இயக்கம் தானாகவே நின்றுவிடும். உடலிலே உயிர் சோரி நிற்கும். அதை ஜீவ சமாதி என்று சொல்வார்கள். ஜீவன் உடலிலேயே சோரி விட்ட போது அது உடல் கெடாது, அழியாது. இந்த நிலையையும் அடையத்தக்கவன் மனிதன். அடைய வழி உண்டு என்றும் அந்த வழிகளை விளக்கியும் உள்ளார்கள் சித்தர்கள் யோக நெறியின் வாயிலாக. இங்கே வள்ளுவர் கூறும் ஒரு வார்த்தையை பார்க்கலாம். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலில் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு என்று கூறுகின்றார். யமனையும் வெல்லலாம் யோகத்திலே முழுமை பெற்றவர்கள் என்பது. இன்னும் ராமலிங்க பெருமானார் மற்ற சித்தர்கள் எல்லாம் கூட மரணமிலா பெருவாழ் பெறலாம் என்று எடுத்து காட்டியிருக்கின்றார். ஆகவே அந்த முறையில சித்தர்கள் எடுத்துக்காட்டிய வாழ்க்கை நெறியில மரணமிலா பெருவாழ், மரணம் என்பது தானறியாமல் வரக்கூடாது.
என்ற ஒரு தத்துவம்.